ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பா 2025க்கான வேக்கன்ஸீஸ் வந்து விட்டிருந்தாங்க இல்லையா? அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து விட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்? எந்த மாரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்ணணும்? அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் எங்க டவுன்லோட் பண்ணணும்? அதுக்கப்புறம் போஸ்ட் கவர்ல எப்படி அப்ளை பண்ணணும்? எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து இந்த ஃபுல் வீடியோல சொல்றேன். எப்படி என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வீடியோ லிங்க் தரேன். நீங்க அதில போய் பார்க்கலாம். ஸோ வந்து 2025க்கான இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ஃபர்ஸ்ட்டு வேக்கன்சியா திருவண்ணாமலையில விட்டுருக்காங்க. அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து மாவட்ட வாரியா விட போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அடுத்த வாரங்கள்ல வந்து அதுக்கடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த டிஸ்ட்ரிக்ட் வரப்ப நம்ம சேனல்ல வந்து நான் மறக்காம அப்பவே அப்டேட் பண்ணிருவேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே இம்பார்ட்டன்ட்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து குயிக்கா வர கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ நம்ம சேனல்ல விட்டுட்டுருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன வந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, www.tnhrce.government.in அப்படின்னு அதுக்குள்ளே போனீங்கன்னா, அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து திருவண்ணாமலையோட இது காட்டும். ஓகேங்களா? நீங்க அதில போயி அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி, நீங்க வந்து என்ன பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ரூ. 25 ஸ்டாம்பும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் அப்ளிகேஷன். ஓகேங்களா? இதில வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஃபோட்டோ, உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கிளியரா இணைக்கணும். வித் பின்னாடி வந்து ஒயிட் பேக்ரவுண்டோட இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஹேர் முன்னாடி இருக்கக்கூடாது, கிளாஸ் போட்டிருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு சைடா இருக்கக்கூடாது ஃபோட்டோ, அதுக்கப்புறம் செல்ஃபி ஃபோட்டோஸ் இருக்கக்கூடாது. அந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபோட்டோ வந்து கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ, அந்த பதவியோட பெயர வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணிறணும் இந்த அப்ளிகேஷன்ல. ஓகேவா? அதாவது இப்ப வந்து நான் மின் பணியாளர் அப்படின்னு தான் போடுறேன். அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மின் உதவி பணியாளர் அப்படின்னா, அத வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். மின் உதவி பணியாளர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெயர். உங்களோட பெயர் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க மார்க் ஷீட்ல, உங்களோட எல்லா மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, அந்த மாரி எழுதுங்க. ஓகேங்களா? இனிஷியல் வந்து முன்னாடி இருந்தா முன்னாடி போடுங்க. பின்னாடி இருந்தா பின்னாடி போடுங்க. நடுவுல வந்து உங்க பேர் எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா பேரு. தந்தை, இல்லன்னா கணவர், இல்லன்னா பாதுகாவலர் பெயர இங்க எழுதணும். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து என்ன இனிஷியல் இருக்கோ, அந்த இனிஷியல் போட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் பிறந்த தேதி மற்றும் வயது. ஓகேங்களா? எப்ப பொறந்தீங்க? ஓகேவா? பொறந்த தேதி 17/8 அப்படின்னா 17/8 எந்த வருஷம்னு போட்டு, மற்றும் மற்றும் இது போட்டு வயசு எவ்வளோ? இப்போ 22னா 22 அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? அது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிச் சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும். பள்ளிச் சான்று நகல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி. ஓகேவா? உங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதுதான் உங்களோட வயதிற்கான, அதுக்கப்புறம் பிறந்த தேதிக்கான சான்றிதழா உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து ஃபர்ஸ்ட்டே இணைக்க சொல்லியிருக்காங்க. அந்த சான்றிதழ வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாலினம் ஆண்னா ஆண், பெண்ணா பெண்ணு நீங்க வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட நிரந்தர முகவரி. நீங்க எந்த அட்ரஸ் வந்து வச்சிருக்கீங்களோ, அந்த அட்ரஸ ப்ராப்பரா குடுங்க. மாத்தி குடுத்துறாதீங்க. ஓகேங்களா? அதாவது டோர் நம்பர் அட்ரஸ் வந்து எப்படி குடுக்கணும்னா, உங்களோட டோர் நம்பர், ஓகேவா? டோர் நம்பர் இப்போ 44 அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து நார்த் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் வேற உங்க ஊரு, அதுக்கப்புறம் உங்க டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் பின்கோடு. ஓகேவா? இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுங்க. பின்கோடு வந்து குடுத்துருங்க கரெக்ட்டா. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க ஆதார் நம்பர் வந்து இங்க சொல்லணும். ஓகேங்களா? நம்பர் இருக்கு இல்லையா? அந்த ஆதார் நம்பர வந்து இங்க எழுதிட்டு, அதுக்கப்புறம் சான்று இணைக்கப்பட வேண்டும். அதாவது உங்களோட ஆதார் கார்ட் ஜெராக்ஸ வந்து நீங்க இந்த இது கூட இணைக்கணும். அப்ப என்னென்ன ஜெராக்ஸு? ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட டிசி, அதுக்கப்புறம் உங்க ஆதார் கார்ட் ஜெராக்ஸ் இணைக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட வேலிட் மொபைல் நம்பர். நீங்க வந்து எந்த மொபைல் நம்பர் வந்து ப்ராப்பரா எல்லாத்துக்குமே யூஸ் பண்றீங்களோ, குடுத்துருக்கீங்களோ, அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்க வந்து இங்க எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா மதம். மதம்க்கு வந்து இப்ப இந்து கேட்டகரினா, இந்து கேட்டகரியில நெறைய மதம் இருக்கும் இல்லையா? அந்த மதத்த வந்து நீங்க வந்து இங்க மென்ஷன் பண்ணி, அதுக்கு வந்து ஜாதி சான்றோட சாரி ஜெராக்ஸ வந்து இணைக்கணும். ஓகேங்களா? ஜாதி சான்று ஜெராக்ஸும் இணைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வயசு வந்து 18 வயசு, அதாவது 1/7/2024
ஜூலை 1ஆம் தேதி படி 18 வயசு முடிஞ்சவராகவும் 45 வயசுக்கு மேற்படாதவராகவும் இருப்பவரா அப்படின்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான சான்றிதழை இணைக்கப்படணும். ஓகேவா? இப்போ 10th அப்படின்னா 10த்துனா 10th மார்க் ஷீட்டுக்கான ஜெராக்ஸ் வந்து நீங்கள் இணைக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் இந்த இசைப்பள்ளி அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஜெராக்ஸை வந்து நீங்கள் வந்து இணைக்கணும். அதுக்கான சான்றிதழை இணைக்கணும். ஓகேவா? 10த்னா 10th சான்றிதழை வந்து இணைக்கலாம். அதுக்கப்புறம் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐக்கான அந்த நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான அந்த சான்றிதழை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் இதர தகுதிகள் இருந்தால், அதாவது கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அப்ரெண்டிஸ்ஷிப்பாக 3 வருஷம் பணிபுரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா, அப்போ வந்து அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் சான்றிதழ் இருந்தால் அந்த சான்றிதழையும் நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி வந்து எல்லாருமே இணைக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இணைக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட சாதி சான்றிதழ் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் கல்வி தகுதிக்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தீங்கன்னா 10த்துக்கான மார்க் ஷீட் ஜெராக்ஸ் இணைக்கலாம். எல்லாமே ஜெராக்ஸ் தான். அசல் வந்து எதுலையுமே இணைக்கக்கூடாது. அசல் வந்து நேர்முக தேர்வு வைக்கிறப்ப தான் கொண்டு போகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதர தகுதிகள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இணைக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து 29/1/2025க்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும். அதாவது 29ஆம் தேதி ஜனவரி 29ஆம் தேதிக்கு அப்புறம் அரசு பதிவு பெற்ற அதிகாரிகிட்டேருந்து நன்னடத்தை சான்றுனா கேரக்டர் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட இந்த மாதிரி அவங்கக்கிட்டலாம் போய் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். ஓகேவா? அது எத்தனாம் தேதி? 29/1/2025க்கு அப்புறம் தான். அந்த டேட்டுக்கு அப்புறம் போய் நீங்கள் இப்போ இன்றைக்கி அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி கூட போய் அவங்கக்கிட்ட வந்து நன்னடத்தை சான்று கேரக்டர் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து எடுத்து தருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றவியல் நடவடிக்கை, அதாவது உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸு அந்த மாதிரி ஏதாச்சும் விவரம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா இல்லை. அதுக்கப்புறம் ஏதாச்சும் நிலுவையில் இருக்கா ஏதாச்சும் கேஸ் அப்படின்னா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கா உங்களுக்கு முன்னாடியே அப்படின்னா அந்த டேஷில் வந்து எந்த தண்டனைன்னு ஏதாச்சும் இருந்தால், யாருக்கும் இருக்காது, இருந்தால் அதில் ஃபில் பண்ணி ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை அப்படி வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற பணியில் இப்போ மின் உதவியாளர்னு வச்சுக்கோங்களேன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்களா, அதுக்கு வந்து இப்போ விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் பிற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மின் பணியாளர், மின் உதவியாளர் அப்படின்னா மின் உதவியாளர்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்பாக ஏதாச்சும் இதில் வந்து வேலை செஞ்சுருப்பீங்கள, முன் அனுபவம் இருந்திருக்குல்ல, அதுக்கான சான்றிதழ் அதுக்கான ஜெராக்ஸை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கான ஜெராக்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் துறையில் வந்து முன் அனுபவம், அதாவது இசையில், அதுக்கப்புறம் அந்த தாளம், அதுக்கப்புறம் அந்த ஆகமாசிரியர் அதிலலாம் முன் அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான சான்றிதழும் இணைக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது இந்து சமய அறநிலைத்துறையின் ஆளுகையின் கீழே நீங்கள் வந்து அதாவது முதுநிலை அல்லாத திருக்கோயிலில் வந்து பணியாளர் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இணைக்கணும். ஓகேவா? உங்களோட பெயர், உங்கள் தந்தை, கணவர் ஆர் பாதுகாவலர் பெயர், எந்த பதவியில் வந்து நீங்கள் பணியாற்றுறீங்க, பணியில் வந்து எப்போ சேர்ந்தீங்க, எந்த திருக்கோவிலில் வந்து நீங்கள் பணிபுரியுறீங்க, பணிபுரிந்து வருவதற்கான சான்று ஏதாச்சும் இருந்தால் அதை இணைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட நன்னடத்தை சான்று இது எல்லாத்தையுமே இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உறுதிமொழி, இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதிமொழியில் வந்து உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர் எழுதி இவ்விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள மேற்காணும் அனைத்து தகவல்களும் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களும் சரியானவை என உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி இதை ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபில் பண்ணிவிட்டு இடம், தேதி. ஓகேவா? இடம் வந்து உங்கள் பிளேஸு, தேதி போட்டு நீங்கள் வந்து சைன் போட்டுறணும். ஓகேவா? சைன் போட்டு அதுக்கப்புறம் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா அவங்க வந்து ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் அனுப்பணும். அதான் என்ன அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் வந்து இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லிங்க் தெரியாதவங்க மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
போஸ்ட் கவர் இருக்கு இல்லைங்களா? போஸ்ட் கவரில் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பின்னாடி. அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே வந்து நிறைய பதவிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பதவிகளை வந்து நீங்கள் எந்த வரிசை எண்ணுக்கான பதவிகள் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த வரிசை எண் போட்டு இந்த பணியிடத்திற்கான விண்ணப்பம்னு எந்த பணியிடமோ ஓகேங்களா? அந்த பணியிடத்தை வந்து டபுள் கொட்டேஷனில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அப்படின்னு இந்த மாதிரி போட்டு ஓகேவா? இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை அப்படின்னு போட்டு முன்னாடி வந்து போஸ்ட் கவரில் வந்து எழுதணும். ஓகேங்களா? நீங்கள் எந்தெந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்தந்த பதவிக்கு வந்து தனித்தனியாக வந்து கவர் போடணும். ஓகேங்களா? இப்போ 2 பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா மின்னுதவியாளருக்கு 1, ஆகம ஆசிரியருக்கு 1 அந்த மாதிரி 2 போஸ்ட் கவர் வந்து போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் போஸ்ட் கவரில் வந்து முன்னாடி வந்து உங்கள் பதவியை வந்து பெருசாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ரூ. 25 ஸ்டாம்ப் வந்து அஞ்சல் விலையை வந்து ஒட்டி தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரூ. 25 ஸ்டாம்ப் கூட நீங்கள் ப்ராப்பராக ஒட்டல அப்படின்னா அப்படியே உங்கள் அப்ளிகேஷனவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்டாம்ப் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து போஸ்ட் கவரில் நான் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ஃபோட்டோ அட்டாச் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். ஓகேங்களா? கைஸ் அடுத்தது வந்து போஸ்ட் கவரில் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்னென்ன இணைக்கணும் அப்படின்னு இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 2 போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பெருசாக A4 ஷீட் சைஸில் ஒரு போஸ்ட் கவர் க்ரீன் கலரும் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரும் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெரிய கவரில் லைன் பை லைனாக சொல்கிறேன். அதாவது இது வந்து பின்னாடி பக்கம் வந்து எழுதக்கூடாது. முன்னாடி பக்கம் இந்த கவரோட முன்னாடி பக்கம் வந்து நான் இங்கே எழுதி காட்டுறதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஓகேவா? அதாவது இந்த இடத்துல, அடுத்தது இங்கே, அதுக்கப்புறம் இந்த இடம், இந்த இடம். ஓகேவா? இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன எழுதிக்கணும் அப்படின்னா அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷனில் இந்த டபுள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன எழுதணும்னா என்ன பணிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ ஓகேவா? உதாரணத்துக்கு மின் உதவி பணியாளர்னு வச்சுக்கோங்க. அதுக்கான வரிசை எண் வந்து சும்மா சொல்கிற 17ன்னு வச்சுக்கோங்க வரிசை எண். நீங்கள் வரிசை எண் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் பதவிக்கு வந்து என்ன வரிசை எண்ணோ அது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த வரிசை எண்ணை போட்டுக்கணும். இப்போ வந்து 2ன்னு வச்சுக்கோங்க மின் பணியாளரோட வரிசை எண். அப்போ 2ன்னு போட்டு மின் பணியாளர் நீங்கள் எழுதி கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கணும். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அந்த வேலையும் அந்த வரிசைன்னு எழுதி பதவிக்கான விண்ணப்பம் அப்படின்னு பின்னாடி எழுதிக்குங்க. புரிஞ்சுதா? கோவில் பேர் டபுள் கொட்டேஷன் போட்டு எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட விண்ணப்ப எண் போட்டு அது பக்கத்தில் அந்த பதவி எழுதி கொட்டேஷன் போட்டுக்கோங்க. 2 மின் உதவி பணியாளர்னு எழுதி கொட்டேஷன் போட்டு பதவிக்கான விண்ணப்பம் அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 2ஆக பிரித்து இந்த இடத்துல டு அட்ரஸ், இங்கே வந்து ஃப்ரம் அட்ரஸ். ஓகேவா? 2ன்னு போட்டு இணை செயலர் அண்டு செயல் அலுவலர், அதாவது நான் வந்து அட்ரஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த அட்ரஸ் எழுதிக்கோங்க. அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை பின்கோடு. ஓகேவா? இணை செயலர் அல்லது ஆணையர் அப்படின்னு போட்டு அந்த அட்ரஸை வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த அட்ரஸை இங்கே எழுதிக்கோங்க. ஃப்ரம்மில் உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் ஊர், உங்கள் பின்கோடு. ஓகேவா? இதை வந்து நீங்கள் எழுதிக்கணும். இதுதான் அந்த பச்சை கலர் க்ரீன் கவரில் வந்து நீங்கள் முன்னாடி எழுத வேண்டிய முகவரிகள். ஓகேவா? புரிஞ்சுதா? நல்லா சொல்கிற மறுபடியும் கோவிலோட பெயர், அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே உங்கள் எந்த பணிக்கு அதுக்கான வரிசை எண் கண்டிப்பாக அந்த பணியை போடணும். இப்போ வந்து நீங்கள் 2 வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா, இப்போ இசைக்கு ஒரு வேக்கன்சி, மின் பணியாளருக்கு ஒரு வேக்கன்சி அப்ளை பண்ணுறீங்கன்னா இசைக்கு தனியாக இந்த மாதிரி கொரியர் கவரில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதுக்கான என்னென்ன சான்றிதழ் வைக்கணுமோ அது வச்சு நீங்கள் எழுதணும். மின் பணியாளருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மின் பணியாளருக்கு என்ன அப்ளிகேஷன் வைக்கணும், என்ன சான்றிதழ் வைக்கணும், ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தகுதி இருந்துச்சுன்னா அந்த தகுதியெல்லாம் வச்சு இந்த கவர் மேலே எழுதணும். ஓகேவா? அப்போ 2வது இதில் என்ன எழுதுவீங்க? டபுள் கொட்டேஷன் போட்டு வரிசை எண், என்ன பதவின்னு எழுதி பதவிக்கான விண்ணப்பம் எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் இப்படி 2ஆக பிரித்து
இங்கே டு அட்ரஸில் கோவிலோட அட்ரஸ் எழுதுவீங்க. ஃப்ரம்ன்னு போட்டு உங்கள் அட்ரஸ் இங்கே எழுதுவீங்க. ஓகேவா? இது எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ப்ரவுன் கலர் கவர் இருக்கா? அதாவது உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து இந்த ப்ரவுன் கலர் கவரில் தான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரூ. 25 ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டாம்பை நீங்கள் வந்து இங்கே ஒட்டிடணும். ஓகேவா? ரூ. 25னா ரூ. 25 தருவாங்க. ரூ. 10 ரூ. 5 ஸ்டாம்ப் எத்தனை ரூபா ஸ்டாம்ப் ரூ. 25 தராங்களோ அந்த ஸ்டாம்பை வாங்கி நீங்கள் இந்த ப்ரவுன் கலர் கவரில் வந்து ஒட்டிடுங்க. ஓகேவா? ஒட்டிட்டு இந்த இடத்துல வந்து டூ அப்படின்னு போட்டு உங்கள் அட்ரஸை எழுதிருங்க. ஓகேவா? உங்கள் அட்ரஸ் என்ன? உங்கள் நேமு, உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, உங்கள் டிஸ்ட்ரிக்கு, உங்கள் பின்கோடு இதை மட்டும் உள்ள ப்ரவுன் கலர் கவரில் எழுதணும். ஓகேவா? இந்த கவரில் எழுதி என்ன பண்ணுங்க, என்ன எழுதணும்? ரூ. 25 ஸ்டாம்ப்பு டூன்னு போடணும். ஓகேவா? டூன்னு போட்டு உங்கள் அட்ரஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து இந்த அட்ரஸில் வந்து அவங்க கோயில் நிர்வாகம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் கவர் இருக்கா இல்லையா? அதுக்குள்ளே வைக்கணும். இந்த க்ரீன் கலர் கவருக்குள்ளே அந்த ப்ரவுன் கலர் குட்டி கவரை வந்து ஸ்டாம்ப் ஒட்டி டூன்னு உங்கள் அட்ரஸை எழுதி இந்த க்ரீன் கலர் கவருக்குள்ளே வச்சுட்டு உங்களோட அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் என்னென்ன ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்களோ ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, உங்கள் டிசி ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் தகுதிகள் இருந்தால் அந்த ஜெராக்ஸு, அது எல்லாத்தையுமே உள்ளே வச்சு நீங்கள் வந்து கம் போட்டு நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி இந்து சமய அறநிலையத்துறையில் திருவண்ணாமலைக்கு வந்து இப்போ விட்டுருக்காங்க. வர வாரத்தில் வந்து அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வந்து விட போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இது வர்றப்போ நான் வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.